நான் திரு காமேஷ் அவர்கள்ட்ட. விஜயினுடைய நோக்கம் திமுகவை வீழ்த்துவதாக இருந்தால் அவருடைய ஒரே ஆப்ஷன் எங்களோடு வர்றதான் அப்படின்னு அதிமுகவை சொல்லுது, பாஜக வேறு குரல்களை சொல்லுது. இன்னும் ஒரு படி மேலே போய் கரூர் நிகழ்வில் என்ன நடந்துச்சு, நாங்கள் தானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்ல வர்றாங்க. இப்போ விஜய்க்கு இது நெருக்கடி இல்லையா? விஜயனாகிறது எந்த விதமான நெருக்கடியும் இல்லை. முதல்ல ஒரு விஷயத்தை நான் கிளியர் பண்ணிடுறேன். இது எப்படி ஒரு நரேஷன் செட் பண்ணப்படுதுன்னா, முதல்ல நம்ம அண்ணன் சொல்லும்போது, சுபீர் அண்ணன் சொல்லும்போதும் சரி, இப்போ முனவர் பாஷா சொல்லும்போதும் சரி, திமுகவை அழிக்க வேண்டும், திமுகவை இது பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஆட்சி அகற்ற வேண்டும், அழிக்க வேண்டும், தீய சக்தி திமுகவை எடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்லும் போதே அதான் சார் பாயிண்டா வருது. நான் பாயிண்ட்குள்ள வந்துடுறேன். அதான் மெயினா விஜயனாக்கு திமுகவை அழிக்கணுமோ, அதிமுக அழிக்கணுமோ, பாஜக அழிக்கணுமோன்ற எண்ணம்லாம் கிடையாது. அது முதல்ல தெளிவுபடுத்துறோம். எங்களுக்கு அதாவது விஜயனாக்கு ஒரு 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 அரசியல், அதாவது ஒரு அரசு, தெளிவான அரசு, நேர்மையான அரசு, மக்களுக்கான அரசு, மனசாட்சி உள்ள மக்களாட்சியை உருவாக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருக்கார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறேன். ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட்டு, ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி அண்ணனும் சொன்னார், அவரும் சொல்லும்போது திமுகவை முக்கியமாக அண்ணன் சுபேர்ன சொல்லும்போது திமுக தாங்க பிரதான எதிரி, அவங்க எப்படியாவது ஒழிச்சு கட்டணுங்க, அதுதாங்க அவரை பிஜேபி இறக்கி விட்டுருக்கு, பி டீம் சி டீம் சொல்கிறாங்கல்ல. ஒரு உதாரணத்துக்கு உண்மையிலேயே திமுக தான் அவர் எடுக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா என்னைக்கோ எடப்பாடி ஐயா கிட்ட போயிட்டு ஒரு கூட்டணி பேசியிருக்கலாம். நீங்க முதலமைச்சர் இருங்க சார், ஒரு முதலமைச்சரா நீங்க இருந்துக்குங்க, நான் துணை முதலமைச்சரா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலோ, இல்ல பிஜேபி இருந்தாலும் பரவாயில்ல, பிஜேபி இன்னைக்கு 3 கேபினெட் ரேங்கே கொடுக்க ரெடியா இருக்கும் விஜய் நான் உள்ள வராருன்னா. அந்த அளவுக்கு இறங்கி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அதுதான் நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம், ஒரு உதாரணத்துக்கு சொன்னா உடனே பேச்சுவார்த்தை நடந்துச்சு, கையெழுத்து போட்டாச்சு அப்படின்னு போயிடுவாங்க, உடனே நிறைய செக் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு இன்னைக்கு ஒரு வலிமையான மூணாவது பெரிய கட்சி, அதாவது 2 கட்சி ஆல்ரெடி எதிர்கட்சி கூட அந்த வலிமை இருக்கு அப்படின்னு இருக்கு. அதனால எல்லாருமே கேட்கறாங்க திரும்பி அவர் அப்போ அந்த பாயிண்ட்ல அவர் இருந்திருந்தாருன்னா என்னைக்கோ போய் சேர்ந்திருந்தாருன்னா இத்தனைத்துக்கு 2010 நடந்துச்சு. எதிர்கட்சியா யார் வந்தாங்க? கேப்டன் வந்தாரு, ஜெயலலிதா அம்மா அதிமுக ஆட்சி அமைச்சது 2011 அது நடந்துச்சு இல்லையா? மூணாவதாக போச்சுல திமுக. அதே இந்த வாட்டி நடந்திருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விஜய் நோக்கம் திமுக ஆட்சி அகற்றுவது அல்ல, யாரையுமே அழிக்கணுமோ, இது அழிக்கணுமோ இல்ல, அழிக்கிறதுன்றது வேற சார். ஆட்சி அகற்றுவது நோக்கம் அல்ல. ஆட்சி அகற்றுவது எப்படி என்றால் இப்படி போட்டுட்டு அவங்கள மட்டும் தூக்கணும்ன்ற எண்ணம் இல்ல. எங்களோட எண்ணம் அது கிடையாது. இவருக்கு அண்ணனுக்கு விஜயநாதோட எண்ணம் என்னன்னா, நான் ஒரு தூய்மையான ஆட்சியை கொடுக்கணும், நான் மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுக்கணும், ஊழலற்ற நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்கணும். அதனால தான் தூய்மையான அதிமுக விஷயத்துக்கு விஜய் தயாரா இல்ல, நான் கொடுக்கணும் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அது அவரோட தலைமை, புரியுதுங்களா? முதலமைச்சர் என்ற தலைமை சார். இங்க எந்தவித குழப்பமும் அவர்கிட்ட இல்ல சார். எல்லாரும் சொல்றாங்க விஜய்க்கு ஒரே குழப்பம், அவருக்கு அரசியல் புரியல, அஜய் நாக்கு அரசியல் புரியல, அவர் ஒரே குழப்பத்தில் இருக்கார், அவருக்கு என்ன பண்ணும் தெரியலன்றாங்கல்ல. இது எதுவுமே கிடையாது. நீங்க நடந்த வரைக்கும் பாருங்களேன். அவரோட முதல் மாநாட்டில இருந்து வச்சுப்போமே, அவரோட முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்துச்சு. அதில் தெளிவுபடுத்துறாரு, 234 தொகுதியில் நான் தனிச்சு நின்று சிங்கிள் மெஜாரிட்டியில் ஜெயிச்சாலும் நான் என்னுடன் கூட்டணி, என் தலைமையை ஏற்று யார் கூட்டணிக்கு வராங்களோ அவங்கள நான் நட்பு ரீதி பாராட்டி ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்றாரு. இன்னி வரை அதுக்கப்புறம் செயற்குழு கூட்டம் கூட்டும் போதும் சரி, பொதுக்குழு கூட்டும் போதும் சரி, நேற்று நடந்த ஈரோடு வரைக்கும் சரி, தெளிவுபடுத்துறாரா இல்லையா? எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் குழப்பறாரா? தெளிவா அவர் சொல்றாரு, எங்களோட அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக, இவங்க 2 பேரை தவிர வேற யார் வந்தாலும் என் தலைமையை ஏற்றுக்கிட்டா நான் ரெடி அப்படின்ற. இப்போ யாருக்கு வைத்து வலியோ அவன் தான் போய் டாக்டர் கிட்ட நிக்கணும். அங்க உட்கார்ந்துக்கிட்டு திமுகவை எதிர்க்கிறவர்கள் எல்லாம் ஒன்று சேரணும், நீங்க ஒன்று சேருங்க, வாங்க, நீங்க இறங்கி வாங்க, நாங்க இறங்கி வரணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா எங்களோட குறிக்கோள் தெளிவா இருக்கு. மக்கள் கூட்டணி வேணா ராயப்பேட்டைக்கு வர மாட்டோம், பனையூருக்கு வாங்கன்றீங்க சார். நீங்க அந்த அர்த்தத்துல நான் சொல்ல, இது அப்படி கிடையாது சார். இந்த பாயிண்ட் எப்படி சொல்றாங்கன்னா, திமுகவை எடுக்கணும்னா விஜய் எங்க பக்கம் நிக்கணும். விஜய் எங்க கேட்டது யாரு? விஜய் எங்கேயாவது கேட்கிறாரா நம்ம திமுக அழிக்கணும் நீங்களாம் வாங்கன்னு எங்கேயாவது சொல்றாரா? மாத்தி இந்த என்டிஏ கூட்டணியும் நேற்று வரை பேசிட்டு இருந்த சொன்ன கொடி பறக்குது, புள்ளையார் சொல்லி போட்டாச்சு, பவன் கல்யாணோட இதை எடுக்கணும், ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும் அப்படின்னு சொன்னவங்க யாரு? அவங்க தானே சார் பேசணும். சரி வா பேசுவோம் அப்படின்ட்டு நீங்க நில்லுங்க. அப்போ யாருக்கு வேண்டுமோ அவங்க தான் அவங்க உள்ள வரணும். இவர் தெளிவா இருக்காரு, இதுதான் இது நடக்கும். ஏன்னா மக்கள் எங்க பக்கம் நிக்கிறாங்கன்னு தெரியுது. இது நாளுக்கு நாள் இவருக்கான அந்த ஓட் பேங்க்கும் அவருக்கான பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டும் மக்களோட ஆதரவும் ஏறிக்கிட்டே போகும்போது அப்ப ஆப்வியஸ்லி இவங்களுக்கு ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன் வரும்.
அப்போ இவங்க வந்து நிற்பாங்க, முடிஞ்ச வரைக்கும் தூண்டில் போட்டு அப்போ வருவாரான்ட்டுன்னு. வரவே மாட்டாருன்னும் போது இவங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியுமில்ல, இதுக்கப்புறம் நம்மளோட டப்பா டான்ஸ் ஆடிடும் போல இருக்கு, நம்ம வந்து கூடாரம் காலி ஆகிடும் போல இருக்கு அப்படின்னு ஒரு நிலைமை வந்தால் அன்னைக்கு வராங்க. இன்னும் காலங்கள் இருக்கு, இன்னும் பல கட்சிகள் உள்ள வரதுக்கான காலம் இருக்கு. இப்பவே நான் என்ன சொல்றேன்னா, பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல் அப்படின்ற வள்ளுவனோட வாக்குக்கு இணங்க விஜயனா இன்னைக்கு செஞ்ச விஷயம் மிகப்பெரிய முதல் வெற்றியை கொடுத்துருச்சு கிட்டத்தட்ட அவருக்கு அரசியல்ல. ஏன்னா இன்று மாபெரும் இரு பெருங்கட்சிகளாக இருக்கிற திமுகவும் அதிமுகவை நோக்கி அவங்க தான் கூட்டணி கூப்பிட்டு உனக்கு இவ்வளவுதான் சீட்டு, உனக்கு இப்படிதான் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டு இன்று கூட்டணி கட்சிகளை நோக்கி நிக்கிறது இந்த இரு பெருங்கட்சிகள். தேர்ட் ஆப்ஷனா இருக்கிறதுனால அதை தாண்டி காங்கிரசும் திமுகவும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு இந்த முறை காங்கிரஸ்க்கு கொடுக்கறதாக பேசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதிக சீட்டு எல்லா கூட்டணி கட்சிக்கும் கொடுக்கறதாக இரண்டு கட்சிகளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு ஒரே ரீசன் ஃபர்ஸ்ட் இவர் தான். ஒரு ஜனநாயகத்தை முதல் தடவையா எலெக்ஷன்ல காமிச்சிட்டார். பெரிய கட்சி நான் சொல்றதுதான் கேட்கணும்ன்ற ஒரு பாசிசம் கலந்த ஒன்று இருக்குல்ல, பாசிசம் இந்த சென்ஸ் என்ன, அந்த ஒரு ஆளுமை இருக்கு இல்லையா, அந்த ஆளுமையை உடைச்சு ஜனநாயகத்தை ஈக்குவலைஸ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்தார். 2016 மக்கள் நல கூட்டணி உருவாகிறப்பவும் இதே மாதிரி தான் கூட்டணிக்குள்ள சலசலப்பு வரும், காங்கிரஸ் அதிக சீட்டு கேட்குது, இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு. இப்போ மக்கள் நல கூட்டணி உருவானது தானே அப்போ சார்? அதுதான் சார் சொல்ல வரேன். இதை மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சொன்னாங்க சார். அப்போ வந்து நீங்க திமுகவோ அதிமுகவோ வந்து திமுகவை அழிக்க வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்று சேர வேண்டும், இல்ல அதிமுக அழிக்க வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்று சேரணும்னு சொல்லவே இல்லையே. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் தானே ஒர்க் பண்ணிட்டே வந்திருந்தாங்க. இங்கே அப்படி இல்லைல்ல, எதிர்த்ததுக்கு அப்புறமும் கூப்பிடுறாங்கல்ல. அங்கே எதிர்க்கவே இல்லை, ஆனால் இங்கே எதிர்த்துட்டாரு அவர். நான் பாஜகவுடன் நேரடியாகவோ மறைமுகமாக கூட்டணி வைக்கணும், நான் வைக்கவே மாட்டேன்றாரு. எங்களோட கொள்கை எதிரின்னு கிளியர் பண்றாரு. அப்படி சொல்லியும் என்டிஏ கூட்டணிக்கு வரணும், திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்று சேரணும்னா அப்ப அது ஒட்டவே இல்ல. அந்த பாயிண்ட் தான். திமுக கூட்டணியில வந்து காங்கிரஸ்க்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க போறாங்க, ஒன்னும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல. நம்ம காமிஸ்க்கு அவர் எந்த தகவல் வந்துச்சுன்னு தெரியல. திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டே இருக்கு. மதவாத எதிர்ப்பாளர்களே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் சொல்றது விஜயை காட்டி உள்ள அங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வர. இல்ல விஜயை காமிச்சு தான் அவங்க ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் திமுக. அப்ப ஒரே ஒரு விஷயம், பிரவீன் சக்கரவர்த்தி வந்தாரு, ஏன் பேசினாரு, அந்த கேள்வியோட சேர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தி தெளிவுபடுத்திட்டாரு. அவன் தனிப்பட்ட முறையில் நான் சந்தித்தேன் அப்படிங்கிற தெளிவுபடுத்திட்டாரு. திருப்பி வரப்போற விஜய் சாருக்கு ஸ்ட்ராட்டஜி சபாலஜிஸ்ட் யாரும் இல்லையா? அவர் ஒரு பழக்கம் சார், எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க. யார் பேசலாம் அப்படிதான் பேசுவாங்க. விஜய் பிரவீன் சக்கரவர்த்தி என்னுடைய தனிப்பட்ட பயணம் முடிச்சிட்டாரு. காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு குழு போட்டாச்சு. அங்க அந்த கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்ல. சீட்டுகளை காட்டிலும் அங்க கொள்கை மேலோங்கி நிக்கிறது. கொள்கை இல்லாத கூட்டணி தான் யாராவது வருவாங்களான்னு காத்து கிடக்குறாங்க. இதுதான் தெளிவான நிலைமை. ஒரே ஒரு விஷயத்துல நான் முடிச்சிடறேன் சார். ஒரே விஷயம், நீங்க போயிடுங்க. ஒரே விஷயம், அப்ப இவ்வளவு கொள்கையில தெளிவாக ஒற்றுமையாக இருக்கிற அப்படின்றவங்க திமுக 2021 நான் என்ன சீட் அலாட் பண்ணேனோ கூட்டணி கட்சிக்கு அதே தான் தருவேன், அதுக்கு மேல நான் தரமாட்டேன். யார் இருந்தாலும் வெளில போங்க. நீங்க தான் சொல்றீங்க கொள்கையில ஒண்ணா இருக்கும், எங்களுக்குள்ள எந்த இதுவும் இல்ல. அதே மாதிரி கூட்டணி கட்சிகளும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத இன்னும் பெர்சன்டேஜ் என்னன்னு தெரியாது கூட்டணி கட்சிகளும் இருக்கு சார். அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. ஜனநாயக முறைப்படி எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அப்படி கிடையாது. ஒரு தேர்தல் கூட சந்திக்காதவங்க பேசக்கூடாது. நீங்க சொல்லக்கூடாது. ஓட்டு போடுற ஒவ்வொருத்தனுக்கும் உரிமை இருக்கு பேசுறதுக்கு. தனிச்சு போட்டிடுங்க நீங்க சொல்லலாம். நீ இவ்வளவு சீட்டு தான் கொடுக்கணும் அப்படி சொல்லல. புரிஞ்சுக்குங்க, கூட்டணிகள் கரெக்டா இருக்கு, எங்களுக்குள்ள எந்த இஷ்யூம் இல்லாம இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாம எடுப்பாங்களான்னு தான் கேள்வி. நம்பி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னதுக்கு பிறகு கூட உங்களை நம்பி இந்த தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் வரல. நீங்க கேட்போம். ப்ரொஃபசர், ரெண்டு கேள்விகள் இருக்கு. ஒன்னு, விஜய் வந்தால் வெற்றி பெற்று விடுவார், விஜயும் அதிமுகவும் சேர்ந்தா அப்படின்றதால இந்த கூட்டணியை கெடுப்பதற்கான முயற்சிகளில் தான் ஈடுபட்டிருக்கீங்கன்னு உங்கள் மேலே குற்றச்சாட்டை முனவர் பாஷா முன்வைக்கிறார். இன்னொன்று, விஜயை காட்டி ஒரு மறைமுக பேரம் நடந்துட்டு இருக்கு திமுக கூட்டணியில் அப்படின்னு சொல்றார். இது ஒரு புறம் இருக்க, இப்போ விஜய் வந்து பேசினார்ல ஈரோட்டில், திமுக தீய சக்தி, தாவேக்கா தூய சக்தி, இந்த ரெண்டு கடையில் தாயா போட்டி அப்படின்னு ஒரே போட்டார். அதன் மூலமாக அதிமுக களத்திலே இல்லைன்னு சொன்னார். முதல் பாயிண்ட். இன்னும் கூட அதிமுக பத்தி தாயே பேசல என்பதற்கான ஒரு மறைமுக விளக்கம் போல களத்தில் இல்லாதவங்களை எல்லாம் நான் எதுக்க மாட்டேன். ஆக நிக்கிறது ரெண்டு தான், திமுகவா தாவேக்காவா.
இது ஒரு முக்கியமான பேச்சு. இந்த பேச்சுக்கு அதிமுக தலைவர்களில் ஒருவராகிய KP முனுசாமி பேசியிருக்கார். அந்த பேச்சை நான் கேட்டேன், அது ரொம்ப முக்கியம். கலப்பட சக்தி. அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. தூய சக்தி என்று தனது கட்சியை விஜய் சொல்லுகிறார். அது எப்படி தூய சக்தி? நீங்க உங்க ரசிகர்கள் உங்க ஆட்களை மட்டும் வச்சு கட்சி நடத்தினாவாது நான் தூய சக்தின்னு சொல்லுவேன். இன்னும் நீங்க ஆட்சிக்கே வரல, உங்க தூய்மையை பத்தி யாருக்கும் தெரியாது, அது முதல்ல போடுறாரு. சரி விடியா, புதுசா இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்க ஆட்களை மட்டும் வச்சு கட்சி நடத்தினாலாவது தூய சக்தின்னு சொல்லலாம். எங்க கிட்ட இருந்து செங்கோட்டையனையிலேயா கூட்டிட்டு போயிருக்கீங்க. செங்கோட்டை எப்படியாப்பட்டவர் அவர் சொல்றாருங்க, நான் சொல்லலைங்க. நேற்று வரைக்கும் அதிமுக தலைவர்கள் ஒருத்தர், செங்கோட்டையன் அவர்களே, உங்களுக்கு எத்தனை கல்லூரிகள் இருக்கு, எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு, இவ்வளவையும் ஆண்டு அனுபவிச்சு 50 ஆண்டு காலம் அதிமுக இருந்துட்டு இப்ப அங்க போயிருக்கீங்க. இந்த மாதிரி செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு தூய கட்சின்னு சொல்றீங்களே, இல்ல உங்க கட்சி தூய கட்சி அல்ல, இது கலப்பட கட்சி என்று அதிமுகவுடைய முக்கிய தலைவர் பேசியிருக்கிறார். அப்ப இந்த மாதிரி பேசிவிட்டு அந்த பேச்சையும் நான் கேட்டுக்கிட்டு வரும்போது அது நேற்று நினைக்கிறேன், இன்றைக்கு நம்முடைய எடப்பாடியாருடைய பேட்டி வருது. அதுலயும் அவர்கிட்ட இந்த தூய சக்தி பற்றி கேட்கும்போது அவர் இப்படி எல்லாம் பேசல, மக்கள் முடிவு செய்யும், அது மக்கள் தீர்மானிப்பாங்க. ஆனா KP முனுசாமி பேச்சத்தான் மறைமுகமா சுட்டி காண்பிச்சு எங்கால ஏற்கனவே அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டாரு, அழகாக அப்படி சொல்லியிருக்காரு. இப்படி சொல்லிவிட்டு கடைசி ஆனா எங்க வந்து நிக்கிறாருன்னா, நைனா நாகேந்திரன் பேட்டியை நிருபர் கேட்கிறார், என்னங்க விஜய் கட்சிக்கு அழைப்பு விடுறாரு, NDAல வந்து சேரணும், அதாவது NDAன்னா என்ன அர்த்தம், பாஜக தலைமையிலான அகில இந்திய கூட்டணி, அதுல வந்து சேரணும் என்று அழைக்கிறாரு. அதுக்கு இவர் பதில், அது அவங்க கட்சி கருத்துங்க, ஆனா எங்களை பொறுத்தவரை அடுத்த வாக்கியம் சொல்றாரு, திமுகவை வீழ்த்த விரும்புகிற கட்சி எல்லாம் எங்களோடு வந்து சேரலாம். இதுதானுங்க அவர் சொல்லியிருக்க பேட்டி. இப்ப முனுசாமி பேச்சுக்கும் எடப்பாடியார் பேச்சுக்கு எதையும் சம்பந்தம் இருக்கா? எல்லாரும் என்ன தலைவி போட்டீங்க, இப்ப கூட நீங்கள் அதுதான் சொன்னீங்க, விஜய் கட்சி வந்தால் ஏற்க தயார் எடப்பாடி பழனிசாமி என்றுதான் அதோடைய பொருள். என்ன